அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வாழைத்தண்டில் ஒரு துவையல் செய்து காட்ட போகிறேன். யூஸ்வலாக எல்லோரும் வாழைத்தண்டில் கூட்டு பொரியல் தான் பண்ணுவாங்க. பட் நான் உங்களுக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாழைத்தண்டில் ஒரு துவையல் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். வாழைத்தண்டு எப்படி உங்களுக்கு கட் பண்ணணும்னு தெரியும். வாழைத்தண்டை ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு கையில் சுற்றிக்கிட்டு நார் எடுத்தீங்கன்னா அழகாக அந்த நார் வந்துடும். அதை நீங்கள் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி அரிசி கிளைஞ்ச தண்ணி அப்படி இல்லைன்னா மோர் அதில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வாழைத்தண்டு கருக்காமல் கொள்ளாமல் நல்லாயிருக்கும். அப்படி மோரில் போட்டு கட் பண்ண இதை நான் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ இந்த துவையலுக்கு தேவையானதை நான் சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் புளி, ஒரு 6 சின்னதாக காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், துவையலை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இந்த துவையலை அரைக்கிறதுக்கு நம்ம முதல் இதை வதக்கிக்கிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பேன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் காயட்டும். முதல்ல இந்த காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை போடுவோம். அடுத்தது 4 வெள்ளைப்பூடு பல்லு, அதையும் போடுவோம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா வதக்கும். கொஞ்சம் இது வதக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்மளோட அந்த சின்ன வெங்காயம் நம்ம இதை கட் பண்ண வேண்டாம். இல்லை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால கட் பண்ண வேண்டாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் லைக் பண்ணுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த துவையல் நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்ல சூட் ஆகும். கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துடலாம். பாருங்க, நான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தான் போடுறேன். பாருங்க, இதுக்கு தேவையான உப்பு, ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா நம்ம அந்த பச்சை வாசனை போறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை வதக்கிறோம். இன்னொன்று ஒரு வாசமும் கொடுக்கும். நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுவோம். அமுக்கிட்டு பாருங்க, இப்போ கொஞ்சம் வெந்து வந்துட்டு. கொஞ்சம் வெந்தா போதும், ஏன்னா நம்ம அரைக்கத்தான் போறோம். புளியை சேர்த்துங்க. இதில் புளி பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த இன்ஸ்டன்ட் புளி எப்படி செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வதக்கி முடிச்சாச்சு. இது ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு துவையில அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், நம்ம வதக்குனது. இப்போ இதை நான் உங்களுக்கு அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதுக்கு நான் ஒரு தாளிப்பு கொடுத்து இது பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அதே பேனை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அந்த வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், நல்லெண்ணெய். தேங்காய் ஆட் பண்ணலை, தேவையில்லை. தேங்காய் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இந்த துவையலுக்கு உண்டான தாளிப்பு. பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம்
நான் வந்து இந்த அரைச்சி வச்ச அந்த துவையில போட்டு ஒரு வதக்குறேன். இது ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை, போதும் ஒரு 1 or 2 minutes மட்டும் வதக்கினா போதும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம தண்டு துவையல் ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான துவையலும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.